இப்போ ரமணர் 12-15 வயசில் வந்துட்டார். ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்துட்டார். இப்படி பெரிய பெரிய மகான் வள்ளலார் 12 வயசில் வந்துட்டார். இது மாதிரி நல்ல மகான்கள் எல்லாம் இந்த இளமை வயசில் தான் வந்தாங்க. ஏன்? அந்த முன்பிரிவினுடைய தொடர்பு இந்த பிரிவில் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வம் இதில் நிரந்தரமாக நீ நிற்கணுன்னா அந்த இளமையில் வரணும். அப்போ தான் அது மனம் கட்டுப்படும். நீ மனசை ஆலமரம் மாதிரி வெட்டி போட்டு வளர்த்து போட்டு நான் ஞானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அது ஊருக்கு ஒன்றா ஒப்புக்கு ஒன்றா ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மைக்கு இருக்காது. இன்னொரு கேள்வி அதுலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டி வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கத்துச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை. வேங்கைனா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேற வேங்கை வேற. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளி புள்ளியாக இருக்குது, அது பட்டை பட்டையாக இருக்கிறது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது. ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிறுவாய்க்கு. அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா? போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றான். மனம் என்ற மத யானைய இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையறதுக்கு. அந்த மதையான செத்ததால இறைவனுடைய காட்டின வழியில பயணம் பண்றானா. ஆனா நான் இங்க இருக்கிறதெல்லாம் என் வீடு நினைச்சுன்னு இருந்தேன். இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு. இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்குறேன். அப்போ இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேல தாவும் போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா? அதனால அதை போகணும். சொல்றான், தூய்மை தூய்மை என்று அவர் கேட்டார். தீட்டு தீட்டுன்னு சொல்றாங்களே. அதனால சொல்றான், தூய்மை தூய்மை என்று தோண்டலையும் ஏழைகள். தூய்மையான பெண்ணிற்கு தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி தூய்மையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி? ஆமை தண்ணியில் முழுகிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மொழி வந்து